ஏண்டா சிங்கராசு, அறிவு கிருவி கெட்டு போச்சாடா உனக்கு? கூலிக்காரனுக்கு கூலி பத்தலன்னு சொல்லு, 2 மூட்டை நெல்லை கொடுப்போம். ஆனா அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லு, 2 குழி வயக்காடு எழுதி வைப்போம். அதை விட்டுட்டு அவனுக்கு பொண்ணை கொடுத்து நடு வீட்டுல உடைய மாப்பிள்ளைய உட்கார வைக்க சொல்றிய, அது எப்படா நடக்கும்? முதலாளி நீங்க சொன்னதெல்லாம் காலையிலேயே மரத்தடியில் நின்று அண்ணங்கிட்ட விளாவறிய சொல்லிட்டுனுங்க. அவரு தான் கேட்க மாட்டேன்ட்டாருங்க. அண்ணா வாங்கண்ணா போலாம், பொண்ணுதான் நம்ம கூட இருக்குதுல்ல, ஒரு கோயில வச்சு தாலி கட்டிடலாம், வாடா கண்ணு போலாம். டேய் முதலாளி சத்தம் போட்டீங்களா? நான் உங்ககிட்ட ஒன்றும் பேசலீங்க, அண்ணங்கிட்ட தான் எனக்கு பேசிட்டு இருக்கேன். ஏன் முதலாளி நடக்காது? கூலிக்காரனை ஏன் கேவலமா நினைக்கிறீங்க? உங்க சொத்து பத்தெல்லாம் காவகாத்து பத்திரமா பாதுகாக்கணும் இந்த கூலிக்காரன் தான். வேகாத வெயில ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உசுரை கொடுத்து பாடுபட்டு நெல்லு சோளம் கேப்ப கம்புன்னு தவசு தானியத்தை மூட்டை மூட்டையா கொண்டாந்து வீட்டுல அடுக்கி வைக்கிறவன் இந்த கூலிக்காரன் தான். நீங்க வெள்ளையும் சொல்லியுமா போட்டு தெரியுறீங்களே, இதை துவைச்சு மடிப்பு மாறாம கஞ்சி போட்டு கொடுக்குறவன் இந்த கூலிக்காரன் தான். இவ்வளவு செய்யற இந்த கூலிக்காரனுக்கு உங்க வீட்டு கட்டில ஓரமா உட்காரது மட்டும் அருகுதெல்லாம் போச்சாக்கும். இந்த பாரு சாமி, உங்க பொண்ணையும் விசாரிச்சிட்டேன், அவனா எந்த தப்பும் பண்ணல. உங்க பொண்ணு அவன் மேல ஆசைப்பட்டிருக்கா. கூலிக்காரனோ பணக்காரனோ ஆசைப்பட்ட 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதா இந்த சிங்கராசோட சட்டம். இது நடக்கலன்னா எவ்வளவு பெரிய முதலாளியான நான் நிமிந்துதான் நிப்பேன். இம்புட்டும் பேசி முதலாளிகளை ஒரே நாள் திருச்சி போடுவீங்களாக்கே? என்ன கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த 2 பேரும் என் கூட தான் இருப்பாங்க. வாங்கடா. மரியாதை அந்த பையனை வெளியேறிவிடா. டேய் நெசமாவே நீ 8 பட்டிக்கு ராசானா, வெளியே வாடா. டேய் உள்ள போய் தூங்குடா. அடைக்கல்னு கொடுத்துட்டா என் உசுரே போனாலும் காப்பாத்திடுவேன். அவன் என்ன படைச்ச சாமியா இருந்தா கூட பயப்பட மாட்டான். உடம்ப காப்பாத்திக்கிட்டு ஒழுங்கா வீடு போய் சேரணும்.
8 அணா துட்டு கைதவறி சேத்துல விழுந்திருந்தா சீ போகலுதுன்னு விட்டுருக்கலாம். சேத்துல விழுந்தது விலை மதிப்பில்லாத மாணிக்கம் மாமு. அதை எடுத்து கழுவி பத்திரமா பூசையில வச்சுக்கிட்டாலும் தப்பு இல்ல. இப்பவும் உங்க மகளை கட்டிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். மாப்பிள அந்த கூலிக்கார பையல என்ன மாமு நீங்க, அவன்லாம் ஒரு பிரச்சனையா? கவலைப்படாதீங்க, ஆளையே தீர்த்துறேன். மாயாண்டி பணத்தை வீட்டுக்கு கொண்டு வராத, நேரா சுடுகாட்டுல உண்டு எரிச்சிரு. முதலாளி, பயமா இருக்கு முதலாளி. எதுக்குடா பயப்படுறேன்? டேய், உன் தம்பிக்கும் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா நம்ம சம்மதி தானடா. அந்த சின்ன கழுதி 2 அவசரப்பட்டு செத்து போச்சுன்னா அதுக்காக நம்ம சொந்த விட்டு போயிருமா? எவனோ ஒரு அனாதை சிங்கராசு அவனை உட்கார வச்ச இடத்துல நம்ம சொந்தக்காரன் ஜாதிக்காரன் உன்னை உட்கார வைக்க போறேன்டா. அதெல்லாம் நடக்குங்களா முதலாளி? ஏன் நடக்காத? அதுக்கு நீங்க விஷயம் வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா சிங்கராசனை கொண்டு விடுவானுங்களே. டேய், மலைய வெடி வச்சு தகத்தாத்தாண்டா வெளியே தெரியும். நான் உளி வச்செல்லாம் உடைக்க போறேன், கமுக்குமாயிரும். என்னடா யோசிக்கிற? இல்லைங்க, மலை சிங்கராசு, வெடி நீங்க. ஆமா, புலி யாருன்னு புரிய மாட்டேங்குதே. ஆனா அது நீதான்டா. ஓஹோ ஹோ, இப்ப எல்லாம் எனக்கு சப்ஜெக்டா புரிஞ்சு போச்சுங்க. ஏய், நான் சொல்றபடி செஞ்சேன்னு வச்சுக்க, இந்த 8 பட்டிக்கு நீதான்டா ராசா. சரி சரி. இன்னும் என்ன கைய கட்டிக்கிட்டு நிக்கிறவன், துண்டை தூக்கி தோல்ல போடுவியா? நீங்க ஒரு வார்த்தை சொன்னா பார்த்தாதா நான் போட்டுக்க மாட்டேனா? எப்படி பாத்தீங்களா? மதனி, அது என்ன கீரை? முருங்கைக்கீரை. நீங்களும் முருங்கைக்கீரையா முருங்கைக்கீரை சாம்பாரா தான் பண்ணி போடுறீங்க. ஆனா சிங்கராசன் உங்களை திரும்பி கூட பாக்குற மாதிரி தெரியலையா? ஐயே, என்ன மாமா இது? சட்டி எல்லாம் கழுவிட்டு இருக்கிற? சட்டிகளை ஒரு கக்கூஸ் மாதிரி கேவலமா ஐயாங்கிற. போகடி வேலை பாட்டு. சட்டி கழுவுறப்ப உனக்கு இம்புட்டு இல்ல. ஓடே, போறவளுக்கு கல்யாணமா அதுல 3 மாசம் தெரியுங்களா? உனக்கு எப்படி தெரியும்? வைத்தீஸ் நம்ம இல்ல, அவதான் சொன்னா. நம்ம சிங்கராசன் அடிக்கடி சின்னமனூருக்கு பஞ்சாயத்துன்னு போயிட்டு இருக்காரு. அங்க எவ்வளோ ஒருத்தி வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்காருன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஈர வரதா இருக்குன்னு பார்த்தா காஞ்ச வரது மாதிரி கப்புன்னு பத்துது. கும்பளைய பச்சை மிளகா மாதிரி கார சாரமா இருந்தா தான் வேலையே ஆகும். நீங்க இப்படி ஊமையாவே இருக்கக்கூடாது. எப்பவுமே 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும். இல்லைன்னா ஆம்பளைய கடுக்கா கொடுத்துருவாங்க. மதனே, நான் சொன்ன அண்ணங்கிட்ட சண்டை கட்டிட்டு இருக்காதீங்க. ஆனா அதுக்காக கேட்காம விட்டுறாதீங்க. கும்பளை மனசுல விரிசல் விட்டுருச்சுன்னா குடும்ப அப்புறம் எங்க நிம்மதியா இருக்கேன். அடடா, பட்டு துணியில தண்ணியை தெளிச்சு சுத்தி வச்ச மல்லிகைப்பூ மாதிரி சும்மா கும்மன் இருக்காளே. இவ்வளவு கண்ணுக்கு லட்சணமான பொண்டாட்டியை காய போட்டு அந்த பரதேசி பைய காடு வழி நனைஞ்சிட்டு இருக்கானே பைத்தியக்காரன். லேசா உரசுனதுக்கே கிருகிருன்னு வருதே. ஒரே ஒரு நாள் இவன் கூட குடும்பம் நடத்திட்டு செத்துட்டாலும் பரவாயில்ல, சாகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். என்னடி பொட்டியோடு நிக்கிற? எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்.
கொப்ப வீட்டுக்கு போறியா? ஏன்? நான் இடைஞ்சலா இருக்கிறதுனால தானே நீங்க சின்னமனூர் வரைக்கும் போறீங்க. நான் போயிடுறேன். நீங்க இங்கே எவ கூட வேணாலும் சந்தோஷமா இருங்க. என்னடி சொல்ற? ஆடு எங்க போகுது, கெடை எங்க இருக்குன்னு எனக்கு இப்பதானே புரியுது. தலை நெத்தம் கலைஞ்சு வர்றதும், முகம் வேர்த்து வர்றதும், காடு கரைக்கெல்லாம் காவலுக்கு போறதுனாலதான் நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப வேற எப்படி நினைக்கிற? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சின்னமனூர்ல எவ்வளையோ வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன். அரஞ்சனா, உனக்கு அப்படி யாரு சொன்னது? ஊரே சொல்லுது. நீங்களும் ஆம்பளை தானே, தினம் உப்பு காரம் போட்டு தானே திங்கிறீங்க. எல்லா சுகத்தையும் அனுபவிக்க வேண்டிய வயசு தானே உங்களுக்கு. அப்படி இருக்கிறப்போ கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகியும் பொண்டாட்டிய பத்தி நினைக்கவே இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அறிவு கிட்ட நம்ம பேசாது போகல. இல்ல, நான் இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அப்பதான் நீங்க காவ காக்குற லட்சம் ஊருக்கு எல்லாம் தெரியும். ஊருக்குள்ள எல்லாரும் விட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவனா? என் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா கட்டின பொண்டாட்டி வச்சு பொழைக்க வைக்கல. என்ன பத்தி ஊருக்குள்ள தப்பா பேச மாட்டான். நாளைக்கு என் பேச்சு எவடி கேப்பா? ஓடி உள்ள முடியாது. ஓடி உள்ள ஓடி போகிறல்ல எதிர்த்து எதிர்த்து அடிச்சு பல்லல ஓடி. ஏண்டா மாரிமுத்து, அந்த சிங்கராசு பயலுக்கு அவன் பொண்டாட்டிக்கு நடுவுல பலமா ஒரு ஆப்பு வச்சுட்டா போல் இருக்க. ஆனா நம்மள சின்ன ஒளிதானுங்கண்ணா, அப்படி லேசா தட்டி தட்டி தானே கொண்டு போகணும். இல்ல நாய, விரல ஒடிச்சு போடாதா இருக்குங்களா? மாரிமுத்து, இந்த ஒரு பீடி குடி. ஐயோ, நம்ம முன்னாடி எப்படி நான் பேடி குடிக்கிறது? பரவாயில்ல குடுறா. ஓஹோ, இப்ப நிலைமை அப்படிங்களா? ஆமா, அப்படித்தான் வச்சுக்கோ. டேய், அதையாட தூக்கி எறிஞ்சா? அண்ணா, நம்மளுக்கு இந்த பேடி கொடுங்கண்ணா. இது எச்ச பீடிடா. நம்மளுக்கு எச்ச பேடி குடிச்சே பழக்கமாயிருச்சுங்கண்ணா. உன்னை திருத்த முடியாது. என்ன வெக்கமா? இல்லைங்கண்ணா, மரியாதை. இருக்கட்டும் இருக்கட்டும். டேய் மாரிமுத்து, நான் அந்த சிங்கராசு பையில அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுறா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கவலையே படாதீங்கண்ணா. நீங்க மட்டும் இப்படி தைரியம் கொடுத்துட்டே இருங்கண்ணா. அப்புறம் நான் ஓடி 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 எங்க போய் நிக்கிறேன்னு பாருங்க. என் மதினி வயித்துல புளிய கரைக்கிறதுக்கு ஒரு வயிற்று புள்ளத்தாச்சி அனுப்பிச்சிருக்கேன்.